அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல் லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அஹ்மாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுதிஹில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஸதகல்லாஹுல் அலீம். قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் புனித ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, சைத்தானின் ஊசலாட்டங்கள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டது என்றால், முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம், ஓர் இறைவனை ஏற்று வாழக்கூடிய நாம், அதிகமான முஸ்லிம்கள் சைத்தானுடைய பிடியில் சிக்கி சின்னா பின்னமாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த சைத்தானிடமிருந்து நாம் எப்படி மீள வேண்டும், எந்த வழிகளிலெல்லாம் சைத்தான் நம்மளை வழிகெடுக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டால் அவனிடத்திலிருந்து முழுமையாக நாம் தப்பித்து விடலாம் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. சைத்தானை அல்லாஹ் தான் படைத்தான். அவன் நெருப்பினால் படைக்கப்பட்டவன். இது நம் அனைவருக்கும் தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு வானவர்களை சஜதா செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது, அந்த வானவர் கூட்டத்தில் இருந்த அந்த இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சைத்தான் மறுக்கிறான். அவன் சஜிதா செய்ய மறுக்கிறான். அபா வஸ்தக்பர, அவன் பெருமை கொள்கிறான், ஆணவம் கொள்கிறான். அவன் சஜிதா செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறான். வானவர்கள் சஜிதா செய்கிறாங்க. சஜிதா செஞ்சு முடிச்ச உடனே அல்லாஹ் பின்பு கேட்கிறான், நான் என்னுடைய கையால் படைத்த, நான் படைத்த இந்த ஆதமுக்கு நான் பணியுமாறு உனக்கு கட்டளையிட்டேனே, நீ ஏன் பணியாம இருந்தாய், உன்னை தடுத்தது எது அப்படிங்கும் போது அவன் அல்லாஹ்ட்ட லாஜிக்கு பேசுறான். என்ன பேசுறான்? ஆனா ஹைருன் மின்னி, நான் அவரை விட சிறந்தவன். நான் சிறந்தவன் இல்லையா? ஹலக்தரி மின்னார், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். ஹலக்தஹு மின் தீன், அவர் களிமண்ணால் படைக்கப்பட்டவர். நெருப்பால் படைக்கப்பட்ட நான் களிமண்ணால் படைக்கப்பட்ட அவருக்கு நான் எப்படி சஜதா செய்வேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்றான்? படைத்த இறைவன் சொல்றான். உண்மையிலேயே அது சரிதான். அவன் சொன்ன வாதம் சரி, தப்பு கிடையாது. மண்ணை விட நெருப்பு உயர்வாகத்தான் இருக்கும். ஆனா யார்கிட்ட சொல்றான்? எல்லாத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விடத்துல சொல்றான். அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டானையானால் அதற்கு எந்த விதமான தயவு தாட்சியம் இன்றி, கேள்வி எதுவும் இல்லாமல் அப்படியே கட்டுப்பட வேண்டும். அதற்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? எல்லா வர்க்கத்தையும் படைச்சிருக்கிறான். இவன் கட்டளை நேரடியான கட்டளை. நம்மளுக்கு பகுத்தறிவு சிந்தனையும் கொடுத்திருக்கான், அல்லாஹ் கொடுத்திருக்கான். நீங்கள் விரும்பியவாறு செயல்படுங்கள் விட்டுவிட்டான். நேர்வழி இதுதான் என்று காட்டி தூதரையும் அனுப்பிவிட்டு, நீங்கள் விரும்பியவாறு நீங்கள் செயல்படுங்கள், உங்களை நான் மறுமையில பார்த்துக் கொள்வேன், நல்லது செய்தவர்கள் சொர்க்கம் என்ற கூலி இருக்கிறது, தீயது செய்தவருக்கு நரகம் என்ற கூலி இருக்கிறது என்று சொல்லி நம்மளுக்கு பகுத்தறிவையும் கொடுத்து அல்லாஹ் என்ன செய்யணும்? சுதந்திரமாக விட்டு விட்டான். ஆனா அங்க நடக்கிறது என்ன? அல்லாஹ் நேரடியான கட்டளை இருக்கிறான். நீ என்ன செய்ய? ஆதமுக்கு பணி அப்படின்றவன மறுத்துறான்.
மறுத்த உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், இங்க ஆணவம் கொள்ளக்கூடியவன், பெருமை அடிக்கக்கூடியவன் எவன் இங்க இருக்கக்கூடாது, எல்லாரும் இதை விட்டு வெளியேறி விடுங்கள், நீ வெளியேறி விடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவனுக்கு கட்டளை இடுகின்றான். அப்ப அல்லாஹ் அவன் என்ன செய்யறான், யா அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக எனக்கு வாழ்நாளை நீ நீட்டித்த அவகாசம் தான், இந்த உலகம் அழிக்கப்படக்கூடிய நாள் வரைக்கும். அவன் சொல்றான், சைத்தான் சொல்றான், நீ என்ன வழிகெடுத்து விட்டாய், ஆனால் உன்னை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நீ காண மாட்டாய், நான் அவர்களை வழிகெடுப்பேன், அதற்கு என்ன எனக்கு ஒரு நீண்ட காலம் ஒரு அவகாசம் வேணும், எது வரைக்கும் என்றால் இந்த அழித்து திரும்ப உயிர்ப்பித்து எழுப்புவாயே அது வரைக்கும் எனக்கு அவகாசம் வேணும் என்று சைத்தான் கேட்கிறான் அல்லாஹ் இடத்துல. அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், உன்னால முடிஞ்சதை நீ பார்த்துக்க, இல்லை உன்னை யாரெல்லாம் பின்பற்றுற, உன்னையும் உன்னுடைய கூட்டத்தையும் உன்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அத்தனை பேரையும் போட்டு நான் நரகத்தை நிரப்புவேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அவனுக்கு அவகாசமும் கொடுத்துட்றான், நீ முடிஞ்சதை செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன செய்யறான், நான் மனிதர்களுடைய நேரான பாதையில் நான் அமர்ந்து கொள்வேன், அவர்களுக்கு முன்னாடி வருவேன், அவர்களுக்கு பின்னாடி வருவேன், அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன், அதை செய்வார்கள், கால்நடையினுடைய காதை அருங்கை என்று சொல்வேன், அவர்கள் அறுப்பார்கள், அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுங்கள் என்று சொல்வேன், அவர்கள் மாற்றுவார்கள், அத்தனை காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி அல்லாஹ்ட்டே சவால் விட்டு வந்திருக்கிறான். ஆனா அவனுடைய சவால் இன்னைக்கு அதிகமா பழித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்விட்ட அவன் எப்படி சவால் விட்டான், உன்னுடைய அடியார்களே, உன்னை வணங்கக்கூடியவர்களே, மற்றவங்களை முஸ்லீம் அல்லாத மற்றவங்களை வழி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவனை வழிகெட்டு போய் தான் இருக்கிறான், அவனை நிரந்தரமான நேரடியான நரகத்திற்கு உரியவராக தான் ஆயிருக்கிறான், அவனை வழி எடுக்க வேண்டும் என்ற எந்த விதமான அவசியமும் அவனுக்கு கிடையாது. சைத்தானுடைய முழு டியூட்டியே என்ன, அல்லாஹ்வை வணங்கக்கூடாது, இறைவனுக்கு அடிபணியக்கூடாது, அதை விட்டு அவனை எப்படியெல்லாம் திசை திருப்ப முடியுமோ, எப்படியெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ அந்த வேலையை கச்சிதமாக அவன் செய்து கொண்டு இருக்கின்றான். இது அல்லாஹ்ட்ட விட்டு அவன் சவால். அப்படி இருந்தும் அவனே சொன்னான், சைத்தானே சொன்னா, உன்னை மட்டுமே அஞ்சி உனக்கு மட்டுமே பயந்து உன்னை வணங்கி கொண்டிருக்கிறார்களே அவர்களை என்னால எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஆளுக்கு நமக்கு இருக்கிறோமா, அல்லாஹ்வை மட்டுமே அஞ்சு வணங்கக்கூடிய ரொம்ப அற்ப சொற்பமாக தான் இருக்கிறோம். பெரும்பாலானவர்கள் என்ன செய்யறோம், இப்படிதான் இருக்கிறோம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு பணியை சொல்லும் போது சைத்தானை செஞ்சிடறான், மறுத்துடுறான், அல்லாஹ் அவனை தூக்கி வெளியே வீசிடுறான், விரட்டப்பட்ட சைத்தான் அப்படின்னு சொல்லி வெளியே தூக்கி வீசிடுறான். அவனிடமிருந்து என்ன செய்யணும், இப்ப நம்மளிடம் அவனுடைய ஊசலாட்டங்கள், அவனுடைய சேட்டைகள், அவனுடைய சில்மிசங்களில் இருந்து நம்ம பாதுகாப்பது எப்படி, இதை பார்க்கணும். சைத்தானை வழி எடுப்பேன் என்று சொல்லிட்டு வந்துட்டான், முன்னாடி போவன் பின்னாடி போவன், நேரான வழியில் இருப்பான், அவர்களுக்கு எந்த வழிகளில் எல்லாம் வழி எடுத்து உன்னை வணங்க விடாமல் ஆக்கி அவர்களை நரகத்திற்கு உரியவர்களா ஆக்குவேன் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ்வும் உங்களை எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமத்துக்கு நரகத்தில் போட்டு நான் நினைச்சிருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்ப சைத்தான் மனிதரிடத்தில், முஸ்லீம்களிடத்தில் எப்படியெல்லாம் வழி எடுக்கிறான், அதிலிருந்து நம்ம எப்படியெல்லாம் பாதுகாப்பு தேட வேண்டும், அதிலிருந்து எப்படியெல்லாம் மீள வேண்டியது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல என்ன செஞ்சிடறோம், சருகி விழுந்துடுறோம், சைத்தானுக்கு அடிமைப்பட்டு சைத்தானுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய இஷ்டத்திற்கு நம்ம போயிடுறோம். சைத்தான் என்று அவன் எப்படி வழி கெடுப்பாங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சைத்தான் என்பவன் நம்மளை எப்படி வழி கெடுப்பான், அவன் வழி கெடுக்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ் அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சான், 114வது அத்தியாயம் அதுல ரொம்ப அற்புதமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம எப்படி அது ஆரம்பத்தில் எப்படி ஸ்டார்ட் பண்றான், மனிதர்களின் இறைவனிடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள், குல்லாவது பிரப்பின் நாஸ் மலிக்கின் மனிதனுடைய அரசனிடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள், மனிதருடைய கடவுளிடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள், மறைந்து கொண்டிருந்த தீய எண்ணங்களை ஊற்றானே அவனிடமிருந்தும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். இந்த உள்ளங்கள்ல ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சைத்தான்கள் யார், அவர்கள் மனிதர் இனத்திலும் இருக்கிறார்கள், ஜின் இனத்திலும் இருக்கிறார்கள், இவர்களிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுங்கள். அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், வஸ்வாஸ், அவர் என்ன செய்ய, அவனுடைய வேலையே என்ன என்றால் ஒரு ஊசலாட்டம், ஒரு சஞ்சலம், ஒரு சலனம், இதை ஏற்படுத்துதான் அவருடைய வேலை. நேரடியாக அவன் நம்மளை வழி எடுக்க மாட்டான். சைத்தானை நம்ம யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுறான், நீங்கள் பார்க்காத வண்ணம் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். அவனும் அவனுடைய படையினரும் கூட்டத்தார்களும் என்ன செய்யறாங்க, எப்படிதான் ஆளை கவுத்துறது, எப்படிதான் ஆளை மடக்கிறது, என்ன வகையில் அப்படி செய்யறது அப்படின்னு அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எந்த ஒரு தூதரை அனுப்பினாலும் அந்த அத்தனை இறை தூதர்களுக்கும் நாம் சைத்தான்களை பகைவர்களாக ஆக்கினோம். அந்த மக்களுக்கு எல்லாம் தூதர் ஒன்று சொல்லுவாரு, அந்த மக்களிடத்துல அவன் என்ன சொல்லுவான், அழகான வார்த்தைகளை கொண்டு சொல்லுவான், ஆசை வார்த்தைகளை காட்டுவான், இப்படி எல்லாம் செய்வான். ஆனா அவனுடைய தங்குமனை என்னவா இருக்கும், கடைசியா நரகமா இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறான், அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல எச்சரிக்கை செய்யறான். இப்ப நம்ம நம்ம மறைந்து கொண்டு தீய எண்ணத்தை ஊட்டுவான், உள்ளத்துல ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான், வஸ்வாஸ், அதாவது அப்படியா இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுவான். இது சைத்தானுடைய வேலை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இரவு நேரத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு இறுதியாக இருக்கிறாங்க. அப்ப ஒரு அவசர தேவையின் காரணமாக தன்னுடைய மனைவி இடத்துல என்ன செய்யறாங்க, பேசிக்கொண்டு இருக்கிறாங்க.
அப்ப அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, பள்ளியாசலுக்கு வெளியே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது 2 சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து செல்றாங்க. கடந்து செல்லும் பொழுது ரசூலுல்லாஹை தாண்டி அவங்க போயிடுறாங்க. போனவொன்னு என்ன செய்யறாங்க, இங்க கூப்பிடுறாங்க, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, என்னுடைய மனைவி சபியாதான் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை என்ன இப்படி சொல்றீங்க, நீங்க உங்களுடைய மனைவி, நாங்க உங்களை அதை பத்தி நான் கேட்கலையே அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க கேட்க மாட்டியே, இதை விட்டு தாண்டி நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன செய்வான், சைத்தான் வந்து ஒரு தவறான எண்ணத்தை போடுவான், உங்களுடைய உள்ளத்துல வந்து ஒரு தவறான சிந்தனையை போடுவான். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ராத்திரில உட்கார்ந்து யாரோட பேசிக்கிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொம்பளை குரல்ல கேட்டுச்சு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே டெவலப் பண்ணி விடுறான். அப்ப என்ன செஞ்சிடறேன், அப்ப வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மனிதர் மேல உங்களுக்கு என்ன செஞ்சிட, ஒரு டேமேஜான எண்ணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆதமுடைய மகன் அவனுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்த நாளங்களில் எல்லாம் என்ன செய்யறான், சைத்தான் குடி கொண்டு இருக்கின்றான், சைத்தான் ஊடுருவி கொண்டு இருக்கின்றான், சைத்தான் நடமாடி கொண்டு இருக்கிறான் 2 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள்கிட்டமா இருக்கிறான், ஆதமுடைய மகன் ரசூலுல்லாஹ் அடங்குவாங்களா இல்லையா, உங்களிடமா இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்பொழுது என்னிடமும் தான் இருக்கின்றான், ஆனா என் விஷயத்தில் சைத்தான் கட்டுப்பட்டு விட்டான், எனக்கு வந்து அவன் என்ன செய்ய முடியாது, என்னிடத்தில் அவனுடைய சேட்டை பாச்சா பலிக்காது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. அப்ப ஆதமுடைய மனிதர்கள் அத்தனை பேருடைய மஜ்ரித்தம் அப்படின்னு சொல்றாங்க, ரத்த நாளங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றான். அப்ப சைத்தான் என்ன செய்யறான், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் சைத்தான் இருக்கின்றான். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சைத்தான் அதாவது ஒரு மனிதனிடத்தில் மலக்குடைய ஆதிக்கமும் இருக்கிறது, சைத்தானுடைய ஆதிக்கமும் இருக்கிறது. மலக்குடைய ஆதிக்கம் நல்ல நல்ல சிந்தனைகள் தூண்டணும், நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை உண்டு பண்றது யாரு, மலக்குடைய வேலை. சைத்தான் அதை டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவான், அதெல்லாம் அங்க அதெல்லாம் சரிப்பட்டு வருமா, இங்க வந்துட்டே உனக்கு இன்பம் லாபம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போயிடுவான். இப்படித்தான் சைத்தான் செய்வான், மறைந்து கொண்டு தீய எண்ணத்தை போடுவதன் மூலமாக, தீமையான காரியத்தை செய்ய தூண்டுவதன் மூலமாக சைத்தான் என்ன செஞ்சு கொண்டிருக்கான், ஒவ்வொரு மனிதனையும் வழி எடுத்துக் கொண்டிருக்கின்றான். இது வந்து முஸ்லீம்களை மட்டும்தான் அவன் வழி எடுப்பான், இறைவனை ஏக இறைவனை ஒரு இறைவனை நம்பக்கூடியவர்களை மட்டும்தான் வழி எடுப்பான். ஏன், அவனுக்கு வந்து அல்லாஹ் அவனுங்கிறது பிடிக்கல. நம்மள அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், நரகத்திற்குரியவன் ஆக்கிவிட்டான். அல்லாஹ் இல்லாத நம்ம நரகத்துக்குரியவன் ஆக்கினான். அவனுடைய பேராசையை பாருங்க, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொல்றாங்களா இல்லையா, அந்த மாதிரி அந்த சைத்தானுடைய பேரா ஆசை என்னண்டா, நம்ம நரகத்துக்குரியவன் ஆகி போயிட்டோம், நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துறானு, நரகத்தை நிறத்துறானு, இவங்க விடக்கூடாதுன்னு அவன் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்ம அதுக்கு அதிகமான மக்கள் பலியாகி கொண்டு இருக்கின்றோம். சைத்தான் எப்படி எல்லாம் வருவான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஒரு மனிதர் அவனிடத்துல வந்து அவனுடைய சிந்தனைகள் எப்படி அழகா போய் போய்கிட்டு இருக்காங்க. மன் ஹலக ஹாதா, இதை யார் படைத்தது, வானம் பூமிகள் இதை யார் படைத்தது, அதை யார் படைத்தது, அல்லாஹ் அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு வருமானா, அது வானத்தை படைத்தது அல்லாஹ், பூமியை படைத்தது அல்லாஹ், இந்த ஆகாயத்திலிருந்து நீரை இறக்குவது அல்லாஹ், கடல் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற கடல், இப்படி எல்லாம் சிந்தனை போயிட்டு இருக்கேன். கடைசியில வந்து இந்த இறைவனை படைத்தது யார் அப்படின்னு கேட்டு விட்டுருவானா. அப்ப என்ன செய்வான், அவனால ஒன்றும் செய்ய முடியாம என்ன செய்கிறேன், ஆமா இதுக்கு என்ன இப்படி செய்து என்ன செய்வான், நல்ல விஷயங்களை செய்யற மாதிரி கொண்டுட்டு போய் வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு, சந்திரனை படைச்சது யாரு, சூரியனை படைச்சது யாரு, இப்படியே அவனுடைய சிந்தனைகள் இவ்வளவு அற்புதமா அல்லாஹ் தான் படைச்சிருக்கான் அப்படின்னு சிந்திச்சு போய்கிட்டு இருக்கும்போது கடைசியில் அல்லாஹ் படைச்சது யாரு அப்படி கொண்டு பாடி விடுவான். இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தால் என்ன செய்யுங்க, உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு நீங்க சொல்லிவிடுங்கள். விரட்டி தூக்கி எறியப்பட்ட விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்படி இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை உங்களுக்கு வறுமையானால் இப்படி அல்லாஹ்விடத்தில் ஏன்னா சைத்தானிடமிருந்து நம்ம தப்பிக்கிறதா படைத்தவனிடம் பாதுகாவல் தேடுறால் மட்டும்தான் முடியும். ஏன்டா அவன் அதுக்கு மேல ஒரு சக்தியை அல்லாஹ் தான், வேற யாருக்கும் பாதுகாப்பு நம்மளுடைய உள்ளத்தை வந்து நம்மளால் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியாது. அல்லாஹ் நாடுனா தான் நம்ம லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா சொல்றமா இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம், நன்மை செய்வதாக இருந்தாலும் தீமைகளிலிருந்து விலகுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் முடியும். இதுதான் நம்பிக்கை, இதுதான் அடிப்படை. உங்களால் சுயமாக உங்களால் என்ன செய்ய முடியாது, நன்மை செய்யவும் முடியாது, தீமையிலிருந்து விலகவும் முடியாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி பிரார்த்தனை செய்கிறோம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. நான் நன்மை செய்வதாக இருந்தாலும் தீமையை விட்டு விலகுவதாக இருந்தாலும் யா அல்லாஹ் உன்னுடைய உதவியை கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு என்ன செய்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம அல்லாஹ்விடத்துல தான் பாதுகாப்பு தேடணும். இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை நமக்கு ஏற்படுமையானால் இதுதான் அடிப்படை ஈமான ஆட்டம் காண வைக்கிறதானே இது. இப்படி ஒருத்தன் அல்லாஹ்வை படைச்ச யார் அப்படின்னு கேட்டால் என்ன இருக்குது, நம்ம உள்ளத்துல வரதா இல்லை, அந்த மாதிரி சிந்தனைகள் சைத்தான் கொண்டு வந்து போடுவான். சைத்தான் போட்டு நமக்கு சிந்திப்போம், அப்படியே அதிகமா சார்பா சிந்திக்கக்கூடிய நேரத்தில் நம்மள மழுங்க செய்யற மாதிரி என்ன செஞ்சிருவான், தப்புன்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்து போட்டுருவான். அப்ப நம்ம என்ன செய்யணும், படைத்தவன் இடத்துல பாதுகாப்பு தேடணும். இதுதான் அதற்கு மிகச்சிறந்த ஒரு வழியாக இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள், நீங்க அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதை மட்டும் விட மாட்டான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னும் என்ன சொல்றாங்கடா, நீங்க வந்து இப்ப பாருங்களேன், சைத்தான் இருக்கிறான் என்பதற்கும் சைத்தான் வந்து நம்மளுடைய மனசுக்குள்ள உள்ள பூந்து அவன் வந்து வேலை செய்கிறான் என்பதற்கும் மிகச்சிறந்த ஒரு அற்புதம் என்ன தெரியுமா, இதை வச்சு நம்ம அல்லாஹ்வை நம்பலாம். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்,
உண்மையிலேயே அல்லாஹ் ஒருத்தன் இருக்கத்தான் செய்கிறான், அவன் செய்தான் அவன் படைச்சுதான் இருக்கிறான் என்பது நம்புவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமா இருக்கு தொழுகைங்க. நம்ம தொழுகிறோமா இல்லையா? இந்த தொழுகை ரொம்ப பெரிய ஒரு அத்தாட்சி. என்ன, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்பதற்கு ரொம்ப பெரிய ஒரு ஆதாரம், ரொம்ப பெரிய ஒரு சான்று. எப்படி நீ 2 ரக்காய் தொழுகிறீங்க, ரொம்பலாம் கிடையாது, 1 அதுக்கு அடுத்து 2 ரக்காய்ட்டு ஃபஜர் தொழுகக்கூடிய, மற்ற 2 ரக்காய் சுன்ன தொழுகக்கூடிய நேரத்தில் நீங்க 1 ரக்காய் தொழுகிறா 2 ரக்காய் தொழுகிறாங்கிற எண்ணத்தை கொண்டு கொண்டுறாங்க இல்லையா? 4 ரக்காய் தொழுகை இருக்கும்போது 3வது ரக்காய்த்தா 4வது ரக்காய்த்தா இப்படி ஒரு சிந்தனை வருதா இல்லையா? 1 2 3 4 என்னும்போது யாருக்கா டவுட் வருமாங்க? 10 நம்பருக்குள்ள 10 டிஜிட்டுக்குள்ள கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல எண்ணும் போது யாருக்கா மிஸ்டேக் வருமா? தொழுது கொண்டு இருக்கும்போது 2 ரக்காய் தொழுதாமா 1 ரக்காய் தொழுதாமா இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சா இல்லையா? நீங்க 4 ரக்காய் தொழுகலாம் 3 ரக்காய் தொழுகலாம் உங்களுக்கு இப்படி ஒரு டவுட் வந்துச்சா இல்லையா? ஒரு சஜிதா செஞ்சிருக்கிறோமா 2வது சஜிதா செஞ்சிருக்கோமா, ஒரு சஜிதா செஞ்சுட்டு எந்திரிப்பீங்க நீங்க, இது 1வது சஜிதா முதல்ல போறோமா 2வது இப்படி டவுட் வருதா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் வந்துச்சா இல்லையா, வருதா இல்லையா? இது என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு தொழுகையின் போது சைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி உங்களை அப்படியே டைவர்ட் பண்ண பார்க்கும்போது என்ன செய்யுங்க, இடதுபுறமாக அப்படின்னு 3 தடவை துப்பிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள், அப்படியே டைவர்ட் ஆயிடும். அப்படி சொல்லும் பொழுது என்ன செய்கிறேன், அப்படியே நம்ம அப்படியே சரியா கரெக்டா வந்துடுவோம். நம்ம இப்படி நடக்குதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில உங்களுக்கு சைத்தான் வருவான், சைத்தான் என்ன செய்வான், அப்படியே உங்களை டைவர்ட் பண்ணுவான். இது நடக்குதா இல்லை? இது என்ன, இது நம்ம மறக்கிறோம். மறதிங்கிறது சைத்தானுடைய தான், மறதிங்கிறது அவன் சைத்தான் ஏற்படுத்துறது தான். நீங்க குர்ஆன்ல இதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க, அவங்க அது ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு வரலாறு. குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃபோட அந்த சம்பவம் வருது, புகாரில அந்த ஹதீஸ் வருது, முழுசா வருது. அதுல இந்த ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக என்ன செய்யுங்க, அல்லாஹ் அனுப்பி பண்ணி அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதுக்கு ஒரு அத்தாட்சியா ஒரு அடையாளமா ஒரு கையில மீன் கொண்டு போவாரு. இந்த மீன் எந்த இடத்துல துள்ளி குதிச்சு ஓடுதோ பாஞ்சு ஓடுதோ அந்த இடம் தான் அவர் இருக்கக்கூடிய இடம் அல்லாஹ் அடையாளம் சொல்லி விடுவான். அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட ஒரு தோழரும் போவார். அவர் இஸ்ஹூ என்று சொல்லக்கூடிய அவர் நபியா நபி இல்லையான்னு சந்தேகமா இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. கூட ஒரு ஆளை கூட்டிட்டு போவார், அவரை மீனை கொண்டுட்டு போவார். அப்ப அந்த நேரத்துல போய் கொண்டு இருக்கும்போது என்ன செய்யும், மீன் ஒரு பாதையில தப்பிச்சு ஓடிடும். இவர் என்ன செய்வாங்க, இவங்க பேச்சு பிறாக்களே என்ன செய்வாங்க, அப்படியே போயிடுவாங்க. போன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, நம்மளுடைய பயணத்துல ரொம்ப களைச்சு போயிட்டோமே, ரொம்ப களைப்படைஞ்சு போயிட்டோமே, என்ன ஆளை காணாம அப்படின்னு இருக்கும்பொழுது அப்பதான் அவர் சுதாரிப்பார். ஆஹா மூசாவே, இந்த மாதிரி ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு, மீன் துள்ளி குதிச்சு ஓடிச்சு, என்ன சைத்தான் மரக்கடிக்க செய்து விட்டான் அப்படின்னு அவர் சொல்லுவார். மறுபடியும் திரும்ப அவர் சந்திப்பாங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, சைத்தான் என்ன மரக்கடிக்க செய்து விட்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி குர்ஆன்ல நிறைய இடத்துல சைத்தான் தான் மரக்கடிக்க செய்கிறான். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு எடுத்துக்கிறீங்க நீங்க, அவங்க ஜெயில ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டுருவாங்க. அப்ப அங்க 2 தோழர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவாங்க. அவங்க சில கனவுகள் காண்பாங்க, அதுக்கு விளக்கமும் சொல்லுவாங்க. விளக்கம் சொல்லிட்டு ஒரு ஆள் என்ன செய்வாரு, அதுல நீ தண்டனையிலிருந்து தப்பித்து விடுவாய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு நீ மன்னரை சந்திக்கும் பொழுது என்ன செய்யணும், என்னை பத்தி நீ எடுத்து சொல்லு அப்படின்னு அவர் சொல்லி விடுவார். யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி விடுவாங்க. அவர் என்ன செய்வாரு, அவரை போய் சொல்ல மாட்டாரு, மறந்துடுவாரு. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் குர்ஆன் என்ன சைத்தான் மரக்கடிக்க செய்து விட்டான் அப்படின்னு. அவ தொழுது கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனைகளை டைவர்ட் பண்ணி என்ன நடந்துச்சு என்று தெரியாம ஆகானா இல்லையா, என்ன நடக்குது, கரண்டா என்ன நீங்க கணக்கு வழக்கு நீங்க சினிமா பாருங்க, உங்களுக்கு எந்த விதமான சிந்தனையும் டைவர்ட் ஆகாது. இல்ல சீத்தான் அதுல வரமாட்டான், உங்களுக்கு உள்ள வரமாட்டான், ஏன்னா அவன் கரெக்டா போய்கிட்டு இருக்கிறான். நீங்க மற்ற தவறான வழியில போங்க, நீங்க உங்களுக்கு எந்த விதமான டைவர்ட் ஆகிற வேலையே இருக்காது. நீங்க கேட்டா அவன் தெரிஞ்சதானே செய்யும், கரெக்டா போய்கிட்டு இருக்கிறான், நம்ம இவனை போய் இப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இவன் சரியான ரூட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான், சரியான பாதையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறான், இவனை நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்ப போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவன் பாட்டு சும்மா இருந்துருவான். மற்ற காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும், கரெக்டா போய்கிட்டு இருக்கு. அல்லாஹ் உனக்கு தக்பீர் கட்டு, அல்லாஹ் ஒப்பன் தக்பீர் கட்டினவங்க, அப்பதான் உலகத்தில் உள்ள அத்தனை ஞாபகம் வரும். கடை கணக்கு பார்க்கறதுல இருந்து, வீட்டு கணக்கு பார்க்கறதுல இருந்து, பக்கத்து வீட்டுக்காரனை சண்டை பிடிச்சதுக்கு அவனுக்கு என்ன தீர்வு சொல்றது வரைக்கும், கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்றது, எல்லா விதமான சிந்தனை எங்கதான் ஓடும். அல்லாஹ் அக்பர் நீங்க தக்பீர் கட்டின உடனே ஓடுதுன்னா என்ன அர்த்தம், சைத்தான் இருக்கிறான் விளங்குதா இல்லையா, சைத்தான் ஒருத்தன் இருக்கிறான் விளங்குதா, இதை காட்டி என்ன ஆதாரம் வேணும், சைத்தான் ஒருத்தன் இருக்கிறான் விளங்கிட்டா அப்ப சைத்தான படைச்ச ஒருத்தன் இருக்கிறான் அர்த்தமா ஆகாதா, சைத்தான் ஒருத்தன் இருக்கிறான், நம்மளுடைய சிந்தனையை அப்படியே டைவர்ட் பண்றான். மற்ற இடங்களெல்லாம் மாறாத சிந்தனை, மற்ற நேரங்களிலெல்லாம் மாறாத டைவர்ட் ஆகாத சிந்தனை அல்லாஹ்வை நினைக்கும் பொழுது தக்பீர் கட்டி உள்ள தொழுகையில நிற்கும் பொழுது மாறுது என்றால் என்ன அர்த்தம், சைத்தான் இருந்து கொண்டு வேலையை காட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த நேரத்தில் ஒரு சொல்றாங்க சொல்றாங்க, அப்பயும் நீங்க அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுங்கள். நீங்க அதே மாதிரி பாருங்க, குர்ஆன் ஓதுறீங்க, நீங்க குர்ஆன் ஓதும் பொழுது அல்லாஹ் என்ன சொன்னான், குர்ஆனுங்கிறது அல்லாஹ்வுடைய வேதம்ங்க, ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்குது. அதை ஓதும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்,
நீங்க குர்ஆனை ஓதும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லுங்க. விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லிட்டு குர்ஆனை ஓதுங்க. நீ நல்லா ஆடி போட்டு சுறுசுறுப்பா இருப்பிய, ஃப்ரெஷ்ஷா தான் உட்கார்ந்துருப்பிய. குர்ஆனை ஓத ஆரம்பிச்ச உடனே கொட்டாய் விடுவான். கொட்டாய் விட என்ன செய்வான்? தூங்குறதுக்கு உண்டான வழி. தூக்க வரலன்னா என்ன, குர்ஆனை ஓதுனா குர்ஆனை ஓதிக்கிட்டே தூங்கி விடுறவங்க அதிகமா இருக்கிறாங்க. ஒரு சிந்தனையாக, ஒரு கரெக்டாக, ஒரு முறையாக குர்ஆன் ஓதுறாங்களா? அப்ப நல்லது செய்யும் போதெல்லாம் ஷைத்தான் நம்மள என்ன செய்யறான்? வழி எடுக்க செய்யறான். இது வந்து நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே ஒரு அழகா சொல்றாங்க. அந்த பெண் மீது குற்றச்சாட்டு வந்ததா இல்லையா? அந்த பெண்ணு சம்பந்தமா குற்றச்சாட்டு வரும்பொழுது என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க, என்னுடைய உள்ளம் அதிகமாக தீமையை தான் நாடுகிறது. என்னுடைய உள்ளம், நான் வந்து பரிசுத்தவான் என்று நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய உள்ளம் அதிகமாக தீமையை தான் நாடுகிறது. அல்லாஹ் அருள் புரிந்ததை தவிர என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றாங்க. நம்மளுடைய பொதுவாக மனிதனுடைய உள்ளமே எப்படிதான் இருக்காங்க? உலகத்தினுடைய கவர்ச்சிகள், ஆசைகள், இன்பங்கள் இதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அதுல இருந்து டைவர்ட் பண்ணி வரணுமா இல்லையா? கட்டுப்படுத்தி வரணும். அல்லாஹ் மட்டும் வந்து உலகத்தினுடைய எல்லாத்தையும் துறக்க சொல்ல கிடையாது இஸ்லாம். இஸ்லாம் வந்து மனைவி மக்களோட இருங்க, சந்தோஷமா இருங்க, எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க, அதெல்லாம் சொல்லுது. இறைவனை வணங்கும் பொழுது அவனோட வணங்கணும். சில பேர் சொல்றாங்க இல்லையா, நாங்க வந்து அல்லாஹ்வை மட்டும் அப்படியே கரெக்டா நீங்க தான் தொழுகிறீங்க. நீங்க எந்த விதமான சிந்தனையும் இல்லாம தொழுகிறீர்களா? எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லாம நீங்க தொழுகிறீங்களா? ஆனா நாங்க கரெக்டா தொழுகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யாராலையும் தொழுக முடியாது. அந்த மாதிரி டைவர்ட் ஆகாமல் சிந்தனை திசை இருப்பாமல் யாரும் தொழுக முடியாது. ஆனா அப்படி வரும்போது நம்ம என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யுங்க? இறைவனிடம் பாதுகாப்பு தேடுங்க. அதே மாதிரி மனைவியோட இல்லறத்துல ஈடுபடும் பொழுது நீங்க தாம்பத்தியம் கொள்ளும் போது கூட ரசூலா சொல்றாங்க, நீங்க வந்து இந்த ஷைத்தானை வந்து பாதுகாப்பு தேடுங்க. நீங்க பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னீபுனா ஷைத்தான், யா அல்லாஹ் உன்னுடைய திருப்பெயரால் நான் செய்கிறேன், நான் இந்த ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப வந்து உங்களுடைய ஒவ்வொரு நேரங்களும் என்ன செய்யணும்? ஷைத்தான் நம்ம எப்படி எல்லாம் நம்ம சாப்பிடுறோமுங்க, சாப்பிடும் பொழுது அல்லாஹ் ரிஸ்க் தந்திருக்கான். நல்லா தெரியுதா இல்லையா? ரிஸ்க் நம்ம கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அல்லாஹ் தான் ரிஸ்க் தரான். அந்த ரிஸ்க் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா நம்மளை மறந்துடுறோமா இல்லையா? நம்மளை ஷைத்தான் டைவர்ட் பண்ணி போயிடறானா இல்லையா? ஒரு ரிஸ்க் அது பிஸ்மி சாப்பிடணும் என்பது மார்க்க விஷயங்கள்ல இதெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுப்பது யாரு? ஷைத்தான். இதெல்லாம் செய்தால் நீங்க சொர்க்கத்திற்குரிய காரியத்தை நீங்க செய்கிறீர்கள். இதுல இருந்து உங்களை தடுப்பதற்காக நீங்க நல்லா பாருங்க, சின்ன சின்ன அற்பமான விஷயங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதன் எதை சொல்லி தந்திருக்கிறாங்களோ அதை விட்டு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அப்படியே நம்மளை நாம டைவர்ட் பண்ணி போயிட்டே இருக்கோம். சாப்பிடும் பொழுது பிஸ்மி சொல்லி சாப்பிடக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இதை விட்டு டைவர்ட் பண்றது யாரு? சாப்பிட்டு முடிச்சோன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். இது எத்தனை பேர் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? இது என்ன பெரிய லட்ச ரூபா தேவைப்படும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதுக்கு என்ன செய்யணும்? பெரிய மலையை முறிக்கிற ஆரியமா இல்ல மலையை உடைக்கிற ஆரியமா கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லாம கையை கட்டிட்டு எந்திரிச்சு போறவங்க எத்தனை பேர்? மற்றவங்களை பத்தி பிரச்சனை இல்லை, அவன் கரெக்டா போய்க்கிட்டு இருக்கான், அவன் போக மாட்டான், செய்தான் போக மாட்டான். ஆனா முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டியவர்கள், அல்லாஹ்வை எந்த நேரமும் நினைவு கூற வேண்டியவர்கள் இப்படி டைவர்ட் ஆகிறமா இல்லையா? இது ஷைத்தான் இருந்து செய்து கொண்டிருக்கின்றான். ஷைத்தான் தன்னுடைய வேலைகள் என்ன செய்யறான்? கரெக்டா திட்டம் போட்டு செய்து கொண்டிருக்கின்றான். நம்ம சமுதாயம் பலியாகி கொண்டிருக்கிறது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வணக்க வழிபாடு இருக்கா இல்லையா? அது அதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கடைசி ஹஜ்ஜில சொல்றாங்க, இந்த அரபு மண்ணில, இந்த அரபு தீபகற்பத்திலே ஷைத்தான் தன்னை வணங்குவார்கள், மக்கள் வணங்குவார்கள் என்பது நிராசை அடைந்து விட்டான். அந்த மண்ணில் வந்து இனி ஷைத்தானுடைய வணக்கம் இருக்காது. அதுல வந்து என்ன அவன் தெளிவா இருக்கிறான். ஆனால் மக்கள் எதையெல்லாம் அற்பமானது என்று கருதுகிறார்களோ, எதையெல்லாம் லேசானது என்று கருதுகிறார்களோ அதன் மூலமாக ஷைத்தான் உள்ள பூந்துருவான். உள்ள பூந்து உங்களை டைவர்ட் பண்ணி வழி எடுத்துருவான். இன்னைக்கு நம்ம கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது சுன்னத்து, அதெல்லாம் சுன்னத்து தானப்பா, அதெல்லாம் செய்யக்கூடாது. சுன்னத்துக்கு ஒற்றுமையா இருக்கணுமா இல்லையா? நம்ம எப்படி இருக்கணும்? ஒற்றுமையா இருக்கணும். சுன்னத்தை நீ செஞ்சிடாத. சுன்னத்து செஞ்சினா பிரச்சனை வருது, அந்த சுன்னத்து கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காட்டிய வழிமுறை, அந்த வழிமுறையை நீ செஞ்சே என்ன செஞ்சிடனே பெரிய பிரச்சனை வந்துடும், பெரிய குழப்பம் வந்துடும், பெரிய சண்டை வந்துடும். இப்படி சொல்றாங்களா இல்லையா? இப்படி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு வழிமுறையை செய்துவிட்டு போனார்களோ அது இது இன்னைக்கு நம்மள்ட்ட பாதுகாப்பா ஆதாரபூர்வமா நம்ம கையில எது இருக்கிறதோ அதை செஞ்சா குழப்பம் வரும்னு சொல்றவன் செய்தான் தானே இருப்பான். செய்தான் தானே அப்படி சொன்னா, நபிசல்லாஹு அப்படித்தானே எச்சரிக்கை செஞ்சாங்க. உங்கள் விஷயத்துல நீங்க ஷைத்தானை வணங்குவீர்கள் என்று நான் உங்களிடத்துல பயப்பட கிடையாது. ஆனா நீங்க இதையெல்லாம் நல்ல விஷயங்கள் இதையெல்லாம் அற்பமானதாக கருதுகிறோம், அதுல இருந்து நீங்க உங்களை ஷைத்தானை செஞ்சிருவான், வழி எடுத்துருவான், அது செய்ய விடாமல் உங்களை ஆக்கி விடுவான். சின்னது தானே என்று ஆக்கிடுவான் சொன்னாங்களா இல்லையா? அது நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? எந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சிறுசா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், நம்மளால சக்திக்கு உட்பட்டு எதை செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யுங்க. நீங்க அப்படி செஞ்சீங்களான்னு ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு தேடலாம். மற்றபடி எல்லா நேரங்களிலும் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு தேடணும். அதே மாதிரி நம்ம உள்ளத்துல வந்து தவறான எண்ணங்கள் நிறைய வரும், தவறான சிந்தனைகள் நிறைய தோன்றும். மனிதனுடைய உள்ளம் என்ன செய்யும்? அப்படியே டெவலப் பண்ணக்கூடிய, கற்பனை பண்ணக்கூடிய அப்படி ஒரு கேந்திரமா அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். நம்மளுடைய சிந்தனைகள் அப்படியே நம்மளுடைய ஒரு பெண்ணை பார்த்துட்டோமாக்க அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஏதாவது அழகான காட்சியை பார்த்துட்டோமாக்க அது அப்படியே போய்கிட்டே இருக்கு. நம்மளுடைய சிந்தனைகள் டெவலப் ஆகிட்டே இருக்கும். இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன செய்யறாங்க? உங்களுடைய உள்ளத்தில்
ஒரு தீய எண்ணம், தீமையான ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டால் அதை நீங்கள் வாயால சொல்லாத வரைக்கும் அல்லது செயல் வடிவம் காட்டாத வரைக்கும் உங்களுக்கு அது தீமையா ஆகாது. உள்ளத்திலேயே போட்டு என்ன செஞ்சிடணும், புதைச்சிடணும். ஒரு தவறான எண்ணம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? அல்லாஹ் பற்றி தான் கேட்குறாங்க. அந்த 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 ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சொல்ல கிடையாது, அவங்களுக்கு சொல்ல மனசு வர மாட்டேன் இருக்கு. அது என்னது? அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு தவறான எண்ணங்கள் ஓடுகிறது, தவறான சிந்தனைகள் வருகிறது, அதன் மூலமா நாங்கள் வந்து தவறி விடுவோமோ, நரகத்திற்கு போய் விடுவோமோ அப்படின்னு நாங்கள் பயப்படுறோம். அந்த அளவுக்கு உள்ளத்துல வரக்கூடிய சிந்தனைக்கு எண்ணத்துக்கு அப்ப எப்படி செய்தா கொண்டு வந்திருப்பான்? அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, அப்படியா இப்படியா இப்படி இந்த மாதிரி ஏதாவது டெவலப் பண்ணக்கூடிய விஷயங்களை என்ன செஞ்சிருப்பான் செய்தான். அது என்ன விஷயம் ஹதீஸ்ல வரல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் பொழுது நீங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க. அதே மாதிரி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுங்க. அதே மாதிரி குல் ஹுவல்லாஹு சூரா, அந்த சூராவை ஓதிருங்க. இந்த மாதிரி எண்ணம்லாம் வந்துட்டா நம்ம என்ன செய்யணும்? அப்படி நம்மள அறியாம சில பேர் சொல்லிடுவோம். சொல்லிட்டாலும் என்ன பரிகாரம்? நீ லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற இந்த கலிமாவை சொல்லலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் அப்படிங்கிற செய்தியை சொல்லலாம். இப்படி நீங்க சொல்லுங்க. அதன் மூலமா என்ன செஞ்சிடலாம்? மீண்டும் ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது என்ன செய்யணும்? அதை அப்படியே உள்ளத்திலே போட்டு புதைச்சிடணும். அடுத்த வந்து வாயை திறந்து சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டு என்ன செஞ்சிடறேன்? பெரிய பாவமா போயிடும். அது மாதிரி மற்ற கிட்ட தீமையான எண்ணங்கள் தோன்றும் பொழுது அதையெல்லாம் சொன்னா கூட என்ன செஞ்சிடறேன்? அதை வாயால மொழிந்து விட்டாலோ அல்லது அதற்கு செயல் வடிவம் கொடுத்தாலோ உள்ளத்துல நினைப்பதற்கு பாவம் கிடையாதுங்க. அது வந்து அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? மூமின்களுக்கு கொடுத்த ஒரு அருளாக ஆக்கி வச்சிருக்கான். என்ன பெரிய சிந்தனை வந்தாலும், எவ்வளவு பெரிய தப்பான ஊசலாட்டங்கள் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருந்தாலும், அது உள்ளாக்கே இருக்கிற வரைக்கும் என்ன செய்யாது? அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதுக்கு எந்த விதமான பாவமும் கிடையாது. அது வந்து உங்களுடைய வாயின் மூலமாக வெளியே வந்தாலோ அல்லது அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுத்தாலோ உங்களுக்கு என்ன போயிடும்? அது பெரிய பாவமா போயிடும். அப்ப சைத்தான் வந்து நம்மளை எந்த நேரமும் வழிகெடுப்பதற்காக நம்மளுடைய முன்னாடியும் பின்னாடியும் காத்துக்கொண்டே இருக்கிறான். நம்மளோட ரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறான். நம்மளுக்கு எப்படா இவனை கவுத்திடலாம், எப்படா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதே மாதிரி கவலையா இருக்கும்போது அப்படி ஈஸியா உள்ள வந்துடுவான். நீங்க ஒரு கவலை கஷ்டம் நஷ்டமா இருப்பிய, நீங்க ஒரு பிரச்சனை நோயா இருப்பிய, தப்பக்கன் உள்ள வந்துடுவான். நல்லா வணங்கிட்டு இருப்பான். அந்த தர்காவுக்கு போனேக்க அங்கே உனக்கு புள்ள பிறந்துடும் அப்படின்னு சைத்தான் செஞ்சுவான், சிந்தனையை போட்டு விட்டுருவான். குறிகாரன்ட்ட போய் ஜோசியக்காரன்ட்ட போனேக்க அவனுக்கு அது நடக்கும் இது நடக்கும், இப்படி என்னத்தையாவது நம்மளுடைய மைண்டை டிவைட் பண்ணி நம்மளை டைவர்ட் பண்ணி அப்படியே கூட்டிட்டு போறதான் சைத்தானுடைய வேலை. அதே மாதிரி கனவுகளில் வந்து என்ன செய்யும்? கனவை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கனவை பற்றி என்ன சொல்றாங்க? கனவு வந்து 3 விதமான கனவு இருக்கிறது. ஒன்று நல்ல கனவு, பஸ்ஸிராத் என்று சொல்லக்கூடிய நல்ல கனவு. அது நுபுவத்தில் 46ல் ஒரு பங்குன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நல்ல கனவு என்பது நபித்துவத்தில் 46ல் ஒரு பங்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒன்று சைத்தானுடைய கனவு, சைத்தான் மூலமா ஏற்படக்கூடிய ஒரு கனவு. 3வது நம்மளுடைய உள்ளத்தின் நம்ம என்ன நினைச்சிட்டு படுக்கிறோமோ, என்னத்தை எண்ணிக்கிட்டு படுக்கிறோமோ அதுவே பிரதிபலிக்கும். இது ஒரு வகை. 3 வகையா இருக்கிறது. நீ நல்ல கனவு கண்டால் என்ன செய்யுங்க? அது அல்லாஹ்வுக்கு போலுங்க, நல்லது நண்பர் இடத்துல சொல்லுங்க. கெட்ட கனவு, தீய கனவு கண்டால் அதை ஒருவரிடமும் நீங்கள் சொல்லாதீர்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிட்டு இடது பக்கமா தூணு 3 தடவை துப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கெட்ட கனவின் மூலமாக நிறைய தீமை நடக்குது, நிறைய தவறுகள் நடக்குது. சைத்தான் அப்படித்தான் உள்ள வருவான். இன்னைக்கு இந்த தமிழகத்தை எடுத்துக்கிறீங்க நீங்க, அதிகமான தர்காக்கள் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய கேந்திரங்கள் உருவானதுக்கு காரணமே அந்த கனவுகள் தான். இந்த கனவை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்கள் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கனவில் என்னை நீங்கள் கண்டால், ரசூலுல்லாஹ் கனவுல நீங்கள் என்னை கண்டால் நீங்கள் நிச்சயமாக என்னைத்தான் கண்டீர்கள். ஏனென்றால் என் வடிவத்தில் சைத்தான் வரமாட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய வடிவத்தில் சைத்தான் வரமாட்டான். என்னைத்தான் கண்டீர்கள். என்னை யார் கனவில் காண்கிறார்களோ அவர்கள் விழிப்பிலும் என்னை காண்பார். ரசூலுல்லாஹ் ஒரு ஆள் கனவுல பார்த்தா அவர் என்ன செய்வார்? முழிச்சிருக்கும் பொழுது மறுநாள் ரசூலுல்லாஹ்வை பார்ப்பாரு, இல்ல மறுநாள் கண்டிப்பா ரசூலுல்லாஹ்வை பார்ப்பாரு. அப்படி யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் கனவுல வருவாங்க. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் கனவுல வராங்க, மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கனவுல வராரு, அவர் கனவுல வராரு, இவர் கனவுல வராருன்னு சொல்றதெல்லாம் யாரு? அப்படி யாரும் சைத்தான் தான். எனக்கு வந்து அவர் தான் சொன்னாரு, அந்த பெரிய மகான் வந்தாரு, அதை சொன்னாரு, இதை சொன்னார், எவனாக ஒருத்தன் சொன்னால் வந்தவன் யாரு? வந்த ஆளு சைத்தான் தான். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வடிவத்தில் மட்டும்தான் சைத்தான் வரமாட்டான். ரசூலுல்லாஹ் கனவுல வந்தாலும் ரசூலுல்லாஹ்வை நேரடியாக அவர் பார்க்க வேண்டும். அப்பதான் ரசூலுல்லாஹ் உயிரோடு வாழ வேண்டும். இன்னொரு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அவர் பார்த்துருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வை பார்த்தா தானே கனவுல வந்து யாரும் தெரியும். இப்போ நான் ஒரு கனவு வாழ்றேன், நான் அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு உருவத்தையே பார்த்தது இல்லை. இவர் யாருன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. நான் அவரை முன்ன பின்னா பார்த்துருந்தால் அவர் என் கனவுல வந்தா இவர் தான் என்ன செய்ய முடியும்? கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா அப்படி இல்லாம நடந்துச்சாக்க அந்த கனவுனே அது முன்ன சொல்ல போனா கனவுல எந்த விதமான மார்க்க சட்டங்களும் எந்த விதமான நல்ல விகடமும் வராது.
நற்செய்தி வரும்டா உங்களுக்கு குழந்தை பிறகு, இந்த மாதிரி வியாபாரத்தில் உங்களுக்கு பணக்காரன போற மாதிரி நல்லது நடக்கிற மாதிரி இப்படி எல்லாம் கனவு காட்டும், நல்ல கனவு என்பது. ஆனால் உங்களுக்கு மார்க்க விஷயமா சட்டத்திட்டங்கள் வருமா? அது எல்லாம் மார்க்கம் முழுமையாயிருச்சு. அதனால செய்தான் எந்த வழிகளில் நிறைய இருக்குது, செய்தான் எப்படியெல்லாம் வழி எடுக்கிறான் என்பதற்கு நிறைய செய்தான். அவன் என்ன செய்யறான்? நம்மளை எப்படியாவது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துறணும், நம்மளை எப்படியாவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியாக்கிறான், நம்மளை கொண்டு போய் உள்ள என்ன செய்யறானு? நரக படுகொலியில தள்ளிறானு. இதுல ரொம்ப கரெக்டா அவன் செயல்பட்டு கொண்டிருக்கான். கரெக்டா காயை நகர்த்தி கொண்டு நடந்து கொண்டிருக்கான். குடும்பத்தை பிரிக்கிறதா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களை வெட்டி விடுறது, இந்த மாதிரி தீமையான காரியங்கள் செய்வது, மது அருந்துவது, இப்படி எல்லா விதமான கெட்ட காரியங்களையும் தூண்டக்கூடியவன் யாராத்தான் இருக்கிறான்? சைத்தானாத்தான் இருக்கிறான். உங்களுடைய உள்ளங்கள்ல அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், அந்த மாதிரி அந்த நம்மளுடைய ஊசலாட்டங்கள், நீ தொழுக போலாம்னு வெளியே போய்கிட்டு இருப்பீங்க, அப்ப 2 பேர் வருவாங்க, அங்க போயிடுவாங்க, அங்க ஹோம் அங்க முக்கியமான இருக்கு அப்படின்னு கூட்டி போயிருவாங்க, தியேட்டருக்கு கூட்டி போயிருவாங்க, வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிருவாங்க. பாக்குறமா இல்லையா? தொழுகலாம் அப்படி வெளியே போவோம், ஒரு நல்லது செய்யலாம் வெளியே ஆகும், அப்படியே வந்து என்ன செய்வோம்? நம்மளை டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. இது மனித வடிவத்தில் இருக்கக்கூடிய சைத்தான்கள். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அது சுதூரின்னா மினல் ஜின்னதி வன்னாஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் இருக்கிறார்கள். சைத்தான்கள் எப்படி இருக்கிறாங்க? மறைந்து கொண்டு தீய எண்ணத்தை போடுவார்கள். தலைவர், நீங்க இன்னைக்கு சினிமா பாக்குறீங்க, நீங்க ஆபாச காட்சிகளை பாக்குறீங்க, நீங்க நேரடியாக பாக்குறீங்க, நீங்க நடக்கிற நேரடியாக பாக்குறீங்களா? இல்ல, அவன் மறந்து அவன் எடுத்துட்டு போட்டுவிட்டு போயிட்டான். அவனுக்கு இதுக்கு சத்தா அவன் நேரடியான சம்பந்தம் தொடர்பு கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு ஆபாச சீடி இதெல்லாம் பாக்குறது எப்படி? செய்தான் தூண்டுறானா இல்லையா? அதை பாரு, அதை செய், அதை தவிர அதெல்லாம் இன்பம், அதெல்லாம் ஆசை, உலகத்தை அனுபவிக்கணுமா இல்ல, இப்படி எல்லாம் நம்மளுக்கு ஆசை வார்த்தை காட்டுவான். அதே மாதிரி மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் செய்ய சொல்லுவான். நன்மை தானே, நல்லது தானே, பெரியார்கள் சொல்லியிருக்கிறாங்கல்ல, முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்கல்ல, அவங்க பெரிய அவுளியாக்கள் இல்லையா, முன்னோர்கள் நல்லவர்கள் இல்லையா, இப்படி எல்லாம் வந்து நம்மளுக்கு ஆசை வார்த்தையை காட்டி நம்மளை எப்படியாவது வழி எடுத்து நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது அவனுடைய ஆசை. மறுமையில இவன் தான் எனக்கு சொன்னான்னு சொல்லும் போது அவன் கையை விரிச்சிருவான். அல்ல, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என்ன எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அவன் அங்கே கையை விரிச்சிருவான். அதனால முழுவதுமாக படைத்த இறைவனிடத்துல சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. உங்களுக்கு எப்பையெல்லாம் உங்களுக்கு டைவர்ட் ஆகி கொண்டிருக்கிறதோ, எப்பையெல்லாம் உங்க உள்ளம் தடம் புரண்டு கொண்டிருக்கிறதோ, அப்பையெல்லாம் படைத்த இறைவனிடம் மட்டுமே நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். நீங்கள் அதன் மூலமாக வெற்றி பெறலாம். நன்மை செய்வதாக இருந்தாலும், தீமையிலிருந்து நம்ம விலகுவதாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே தவிர நமக்கு எதுவும் முடியாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நாங்கள் நன்மை செய்வதாக இருந்தாலும், தீமையிலிருந்து விலகுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் முடியும் அப்படின்னு நம்பி, உங்களுக்கு தொழுகையா இருக்கட்டும், மற்ற நேரமா இருக்கட்டும், தீய எண்ணங்களா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த இது வந்தாலும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படிங்கறத சொல்லுங்க. நீங்க கழுத கத்துனா கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏடா அது சைத்தானை பாக்குதுங்கிறாங்க. கழுத கத்துனா, கழுத கணக்குண்டா நீங்க என்ன செய்யுங்க? உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிருங்க. நீங்க ஏண்டா அது சைத்தானை பாக்குது? அப்ப சைத்தான் எப்படிலாம் நம்மளை சுற்றி வளர்த்து கொண்டிருக்கிறான், எந்த வழியிலையா இவனை கொண்டுகிட்டு போய்விடணும் இவனா அப்படிங்கிற அவன் ரெடியா இருக்கிறான். நாம அவனுக்கு இடம் கொடுக்காமல், அல்லாஹ் முழுக்க அஞ்சு, அல்லாஹ்வுக்கு முழுக்க அடிபட்டு அவனை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 2-3 நாட்களாக உலகமே பரபரப்பாக இருக்கக்கூடிய, உலக முஸ்லீம்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கக்கூடிய, கொந்தளித்து போயிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கொடூரமானவராக, ஒரு தீய எண்ணம் கொண்டவராக, ஒரு காமம் எண்ணம் கொண்டவராக சித்தரித்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு யூதன் என்ன செஞ்சிருக்கிறான்? ஒரு படம் எடுத்திருக்கின்றான். அந்த படத்தினுடைய முன்னோட்டமாக சில 15 நிமிஷம் 10 நிமிஷம் உண்டான காட்சிகளை யூடியூப்லையும் அவன் போட்டிருக்கிறான். இது என்ன ஆயிடுச்சு? இதை கண்ட முஸ்லீம்கள் அப்படியே கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு? நம்மளுக்கு உயிரை விட மேலானவர்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். இந்த உலகம், உங்களுடைய செல்வம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சொந்தம் பந்தம் அத்தனையும் விட என்ன யார் நேசிக்கவில்லையோ, என்ன யார் விரும்பவில்லையோ, நீங்கள் இறை நம்பிக்கையாளராக ஒருபோதும் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம உயிரை விட மேலான, உலகத்திற்கெல்லாம் நேர்வழியாக, உலகத்திற்கெல்லாம் அருளாக அனுப்பப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு இழிவான முறையில் என்ன செஞ்சு எடுத்திருக்கிறாங்க. ஆனா எடுத்தவன் யாரு? அவங்க ஒரு கிறிஸ்தவன், யூதன் அவன். ஆனா அவங்க தான் முழுக்க அந்த கொள்கைக்கு சொந்தக்காரங்க. இந்த மாதிரி காமம், ஆபாசம் இதுகளுக்கெல்லாம் முழுக்க சொந்தக்காரன் யார்?
அவனும் அவனுடைய வேதமும், அவன் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த பைபிள்ங்கிற வேதமும் அந்த தோரா என்று சொல்லக்கூடிய அந்த வேதமும் அதுதான் முழுக்க முழுக்க பைபிள். தகப்பன் மகளோட தகப்பன் கூடுனா, அவனோட அவன் போனான், இவனோட இவன் போனான், அப்படி செஞ்சாங்க, அதை பிடிச்சாங்க, இதை பிடிச்சாங்க இப்படின்னு பள்ளிவாசல் பேச முடியாத வாய் கூசக்கூடிய அளவுக்கு அத்தனை செய்திகளையும் வைத்துக் கொண்டு அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவன் செய்யறான், தவறான முறையில் எடுத்திருக்கிறான். அது காம புஸ்தகம். பைபிள் என்று சொல்லக்கூடியது பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி, அது ஒரு காம புஸ்தகம், அது ஒரு செக்ஸ் புஸ்தகம் என்பதை நம்ம என்ன செய்யறோம், பகிரங்கமாக சொல்றோம். அதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம், நிரூபிச்சு இருக்கிறோம். பைபிள் என்பது ஒரு செக்ஸ் புஸ்தகம் தான், அது ஒரு காம புஸ்தகம் தான். இன்னும் சொல்ல போனா கனடாவை சேர்ந்த ஒருவர், கனடா நாட்டில் வாழக்கூடிய ஒரு பைபிள்ல இருந்து என்ன செய்யறாரு, அதுல இருக்கக்கூடிய செய்திகள் அப்படியே என்ன செய்யறாரு, அதனுடைய பேர்களை மட்டும் மாற்றி அந்த சம்பவங்களை அப்படியே போட்டுட்டு பேரை மட்டும் என்ன செய்யறாரு, மாத்துறாரு. மாற்றி அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. அந்த கனடா நாட்டை சேர்ந்த அந்த அரசாங்கம் என்ன செய்யுது, இது ஒரு செக்ஸ் புத்தகம் என்று தடை செய்கிறது. தடை செய்து விட்டு அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, நீ எப்படி ஒரு செக்ஸ் புத்தகத்தை வெளியிடலாம், அது எப்படி நீ இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவர் நான் வெளியிட்ட புத்தகம் செக்ஸ் புத்தகம் கிடையாது, நீங்கள் எதை வேதம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எது கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த பைபிளில் இருக்கக்கூடிய வாசகம் தான் அப்படின்னு அதுக்குரிய சான்றை எடுத்து காட்டுறாரு. அவங்களால ஒண்ணுமே பேச முடியல, சொல்ல முடியல. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி துளிகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய பாதிரிமார்கள் கன்னியாஸ்திரிகளை கற்பழித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவங்க கேட்கும் பொழுதெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எங்க வேதத்தின்படி தான் நடக்கிறோம், நாங்க எங்க வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க இயேசு என்று சொல்லக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிடையாது, அவங்க யாரை இயேசு என்று சொல்கிறார்களோ அவர்களை ஒரு ஓரின சேர்க்கை பிரியர் என்று அவங்க பைபிள் வேதம் சொல்லுகிறது. பைபிள் வேதத்தை எழுதி வச்சிருக்காங்க, அவர் ஒரு விபச்சாரியினுடைய சந்ததி. பைபிள் இயேசு என்ன சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிடையாது, நாம் சொல்லக்கூடிய ஈசா மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிடையாது. அவங்க யாரை இயேசு என்று சொல்கிறார்களோ அது எதை வேதம் என்று எழுதி வைத்திருக்கிறார்களோ அந்த புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாடு என்ன இருக்குது, விபச்சாரியினுடைய சந்ததி, இயேசு என்பவர் விபச்சாரியின் சந்ததி என்று அவர் சொல்கிறார். இப்படி ஆபாச புத்தகத்தின் முழு குத்தகை எடுத்த சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய அந்த அயோக்கியர்கள் என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு காம மனிதராக சித்தரிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய பெண்ணை தவறான முறையில் தொட்டதில்லை அப்படின்னு செய்தி நமக்கு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி தவறான முறையில் தொட்டது கூட, அந்நிய பெண்ணை தொட்டது கூட கிடையாது. இவங்க என்ன செய்யறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, நம்ம சத்திய மார்க்கத்தை முழுமை அழகான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி சைத்தான்களிடமிருந்தும், இது உலகளாவிய சைத்தான்கள், இவங்க தான் பெரிய சைத்தான். இஸ்லாத்தை அழிப்பதற்காக, முஸ்லாமியர்களை மன ரீதியாக சஞ்சலத்தை ஏற்படுத்துவதற்காக மிகப்பெரிய சதி திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களை தீவிரவாதிகளாகவும் முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாகவும் இந்த இஸ்லாமியர்களை எப்படி செய்தால் அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களுடைய உள்ளம் வேதனை அடையும், அவர்கள் எப்படி நம்ம டைவர்ட் பண்ணலாம், இப்படி சில சைத்தான்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சைத்தானிடமிருந்து நம்ம என்ன செய்யணும், பாதுகாப்பு பெறணும். அதே மாதிரி இந்த எகிப்திலையும் லிபியாவில் என்ன முற்றுகையிட்டு, அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு கடுமையான முறையில் பிரச்சனை நடந்து அங்கே அடிச்சு நொறுக்கி பெரிய அளவுல உயிர் பலிலாம் நடந்து போச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு நம்ம ஏற்கனவே செஞ்சோமா இல்லையா, இந்த டென்மார்க்குக்காரன் என்ன செஞ்சான், ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய உருவப்படத்தை போட்டதுக்காக நம்ம அவ்வளவு கொந்தளிச்சோம். இந்த அரபு நாடுகள்லாம் கொந்தளிச்சு டென்மார்க்குடைய ப்ராடக்ட் அத்தனையும் வெளியாகிச்சு. ஆனா இன்னைக்கு இவர்கள் எல்லாம் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய அவனுக்கு வந்த வீரமும், லிபியாவில் இருந்து லிபியாக்காரன் இருக்கான அவனுக்கு வந்த அந்த வீரமும் இன்னும் இந்த அரபு மண்ணில் இருக்கக்கூடியவர்களுக்கு வர கிடையாது. அவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமின் இப்படி கொந்தளிச்சு போகணும், அப்படி கொதிச்சு போகணும். அவங்க சர்வ சாதாரணமா இருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு எல்லா இயக்கங்களும் எந்த பாரபட்சம் இல்லாமல் என்ன செய்யறாங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு சனிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடக்குது, அது நேரடி லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. நீங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்க பாருங்க. முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, இப்படி பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி என்ன செய்யறாங்க, இந்த மாபாதக சைத்தான், உலக சைத்தானா இருக்கக்கூடிய அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய அறிவரடியா இருக்கக்கூடிய அந்த கூட்டாளிகளும் அந்த கிறிஸ்தவ உலகமும் என்ன செய்து திட்டம் போட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சைத்தானிடமிருந்து நம்ம என்ன செய்யணும், முழுமையாக பாதுகாப்பு பெற வேண்டும். அல்லாஹ்விடத்துல தான் பாதுகாப்பு தேட முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால. சைத்தானிடம் பாதுகாப்பு பெறுவதாக இருந்தால் படைத்த இறைவனிடம் மட்டும்தான் கேட்க முடியும், கேட்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.